பிரதமர் பதவியிலிருந்து தான் விலகுகிறேன், ஓய்வு பெறவில்லை. சிங்கப்பூர் பிரதமர் லீ விளக்கம். இம்மாத மத்தியில் பிரதமர் பதவியிலிருந்து விலகினாலும் தாம் தொடர்ந்து அரசாங்கத்தில் பங்கு வகிக்கப் போவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராக சேவையாற்றப் போவதாகவும் லீ சியான் லூங் கூறியுள்ளார். மே 15ஆம் தேதி சிங்கப்பூரின் 4வது பிரதமராக லாரன்ஸ் வோங் பதவியேற்கவிருக்கிறார். இந்நிலையில் தமது ஓய்வு காலம் மகிழ்ச்சிகரமாக அமைய சிலர் வாழ்த்து கூறியதை குறிப்பிட்ட பிரதமர் லீ தாம் ஓய்வு பெறவில்லை என்று தெளிவுபடுத்தினார். நான் பிரதமர் பதவியிலிருந்து தான் விலகுகிறேன், பணியாற்றுவதை நிறுத்தவில்லை. அரசாங்கத்தில் தொடர்ந்து பங்களிக்கும் வேளையில் ஆங் மோ கியோ தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக சேவையை தொடர்வேன். புதிய பிரதமர் லாரன்ஸும் அவரது குழுவினரும் வெற்றி பெற என்னால் ஆன அனைத்து விதங்களிலும் உதவுவேன் என்று லீ குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில வாரங்களாக தம்மை பாராட்டியும் ஊக்குவிக்கும் விதமாகவும் பலரும் குறுந்தகவல் அனுப்புவதாக அவர் சுட்டிக்காட்டினார். பெரும்பாலானோர் அரசாங்க கொள்கைகளால் தங்கள் வாழ்க்கை எவ்வாறு மேம்பட்டுள்ளது என்றும் சிங்கப்பூரர்கள் என்ற முறையில் தாங்கள் பெருமிதம் கொள்வதாக பகிர்ந்து கொண்டதாக லீ சொன்னார். நாட்டை உருவாக்குவது என்பது எளிதான செயல் அல்ல. கடந்த பல ஆண்டுகளாக தொடரும் உங்களின் விசுவாசமும் ஆதரவும் இல்லாமல் நாம் இந்தளவு சாதித்திருக்க இயலாது. உங்களில் பலரும் சமூகத்திற்கு திருப்தி அளிப்பதையும் அவரவர் வழியில் சமுதாயத்திற்கு பங்களிப்பதையும் கேள்விப்படும்போது நெகிழ்ச்சி அடைகிறேன் என்று பிரதமர் லீ கூறினார். குறுந்தகவல்கள் வந்ததாக அவர் குறிப்பிட்டார். அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக நல்ல வேலையை தேடிக்கொள்ளவும், பாதுகாப்பான முறையில் குடும்பத்தை பேணவும், நாட்டுக்கு பொருளியலுக்கும் பங்களிக்கும் சிங்கப்பூரை பாதுகாப்பான மகிழ்ச்சியான வசிப்பிடமாக நீங்கள் தேர்ந்தெடுத்தது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்தார். பதவியேற்பவரிடம் ஒப்படைக்க தயாராகும் வேளையில் திருப்தியோடு மனநிறைவையும் உணர்வதாக அவர் குறிப்பிட்டார். மே 15ஆம் தேதி இரவு 8 மணிக்கு துணை பிரதமர் லாரன்ஸ் வோங் இஸ்தானாவில் சிங்கப்பூரின் 4வது பிரதமராக பொறுப்பேற்றுக் கொள்வார்.